விஜய் காங்கிரஸோடு கூட்டணி போனார்னா அது திமுகவோட கட்சி தான். ஏன் அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஒரு கூட்டணி கிடச்சிடுது அப்படின்னு ஒரு மாய பின்பை. காங்கிரஸுக்கு திமுக அப்போ சீட்டு தர தேவையில்லை. அப்போ அந்த சீட்டை அதிமுகவோடு எந்த கட்சியும் போகாமல் தன் பக்கம் இழுத்துக்கும். அந்த சீட்டை வேறு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து அப்போ கூட்டணி கட்சி அதிகரிக்கும். அப்போ எடப்பாடியாரோடு, அதாவது இந்த விஜய் கட்சி எடப்பாடியோட போகுதுன்னா உண்மையாலுமே திமுகவுக்கு எதிரி கட்சி தான் அப்படின்னு நிரூபணமாயிடும். இதுதான் அரசியல் கட்டமைப்பு. இப்போ சீமானை ஏன் நான் குறை சொல்கிறேன்னா, சீமானவர்கள் தனித்துன்னு சொல்லி ஆளுங்கட்சிகளை குறை சொல்லி கொண்டே இருப்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை திசை திருப்புவர். நீ திமுகவை குற்றம் சொல்லிவிட்டு நீ அதிமுகவோட கூட்டணி போகிறனா, நீ கூட்டணி கொள்கையில் ஏதோ வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிற, உன் கட்சியை பலப்படுத்திக்கிறன்னு ஏதோ இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப நீ திமுகவுக்கு நன்மை செய்கிற மாதிரியே மாய பின்பத்தை நீ கட்டமைக்கிற. விஜயை நீ குற்றம் சொல்கிற மாதிரி போகிற. ஆனால் விஜய் யாரோட எதிர்கட்சி? அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு கொள்கையில் இருக்கிறார். ஆனால் அது உண்மைன்னு நிரூபிக்கிறாருன்னா எடப்பாடியோட போகணும். நான் தனித்தே தான் போவேன் அப்படின்னு சீமானை போன்று அவரும் தனித்து போகிறாருன்னா அதுவும் திமுகவுக்கு நன்மை செய்யும் கட்சி தான் அர்த்தம். ஏன்னா திருமாவளவனை எங்கேயும் போயிடாமல் திருமாவளவனை வீக்காக்கி தன்னோட வச்சுக்கிறது. இப்போ நம்ம இருக்கிறோம், வன்னியர்கள்னு இருக்கிறோம், எல்லா கட்சியிலும் இருக்கிறோம். இப்போ திமுகவில் பறையர் சமுதாயத்தை ஓட்டு போய் சேரும். ஆனால் பறையர் சமுதாயமான மக்கள் எதிர்ப்பு வங்கி எங்கே போனால் விஜயோட போய் சேர்ந்துடும், சீமானோட போய் சேர்ந்துடும். எடப்பாடியாருக்கு போகுமான்றது சந்தேகம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல்.